தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக வாட்ஸ்அப் மூலம் செய்திகள் மற்றும் வீடியோக்கள் பரப்புபவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது அமைதிக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் மூலமாக பரப்பப்படும் செய்திகள் மற்றும் வீடியோக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகர் விழாவுக்கு அனுமதி கோரி திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை 2 நாட்களில் பரிசீலிக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சேலம் மாவட்ட மேட்டூரில் ஏப்ரல் 27இல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகர் விழா நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் கருமலை காவல் நிலையத்தில் ஆட்சியரிடம் அனுமதி கேட்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தேர்தலை காரணம் காட்டி நிகழ்ச்சியை தாமதப்படுத்துவதாக சக்திவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து 2 நாட்களில் பரிசீலிக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யோகானந்தன் என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கில் தேடுதல் குழுவில் அரசியல்வாதிகளான முதல்வர், சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இடம்பெற சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமிக்கும் முன்பாக அம்மாநில தலைமை நீதிபதிகளை கலந்தாலோசிக்க வழிவகை உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி மணிக்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது நியமனத்தில் அரசை கலந்தாலோசிப்பது அரசின் கொள்கை முடிவு என அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 29க்கு தள்ளி வைத்தார். அமேதி தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராகுல் காந்தி தனது வேட்புமனுவில் கல்வி தகுதி, குடியுரிமை குறித்த தகவல்களை தவறாக கொடுத்துள்ளதால் மனுவை நிராகரிக்க கோரி சுயேட்சை வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார். இதனால் அவரது மனு பரிசீலனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து இன்று ராகுலின் மனுவை பரிசீலித்த அதிகாரி மனுவை ஏற்பதாக கூறினார். இதனால் அவர் அமேதி தொகுதியில் போட்டியிட எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் இடதுசாரி முன்னணி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கேரளாவில் 20 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் கொல்லம், பூயப்பள்ளியில் அரசியல் கட்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். தேர்தல் பரப்புரையில் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்ட இடதுசாரி முன்னணியினருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கொடிக்கம்புகளை வைத்து கடுமையாக தாக்கிக் கொண்டனர். நாடு முழுவதும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதில் 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்குட்பட்ட 116 மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் ஞாயிறு மாலையோடு முடிவுக்கு வந்தது. இந்த 3ஆம் கட்ட தேர்தலோடு தென் மாநில மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவுக்கு வருகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக நடைபெறாமல் இருந்த திரிபுரா மேற்கு தொகுதிக்கான தேர்தலும் நாளை நடைபெறவுள்ளது. இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் கேரள மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவதால் அந்த தொகுதி அதிக கவனத்தை பெற்றுள்ளது. வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் சுமார் 9,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். ரஃபேல் ஆவணங்களை விசாரணைக்கு ஏற்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தபோது மோடி திருடர் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ராகுல் காந்தி கருத்து தெரிவித்தார். இதை எதிர்த்து பாஜக சார்பில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் மீனாட்சி லேகி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இதன் மீது ராகுல் காந்தி தனது பதில் மனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார். அதில் தன்னுடைய கருத்து தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் தனது கருத்துக்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கொலம்பியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில்
வெனிசுலாவில் உள்நாட்டு குழப்பம் காரணமாக பொருளாதார நெருக்கடி நிலவும் சூழலில் தங்கள் கூந்தலை விற்று தேவையை நிறைவேற்றி கொள்ளும் நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிபர் தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ முறைகேடாக வெற்றி பெற்றதாக போர்க்கொடி தூக்கிய எதிர்க்கட்சி தலைவர் தன்னைத்தானே இடைக்கால அதிபராக அறிவித்துக் கொண்டார். இதன் காரணமாக கடும் குழப்பங்கள் நிலவி வரும் நிலையில் உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமுடியை விற்று இளம்பெண்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். ஷாம்பு விலை உயர்வு, தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் பெண்கள் தலைமுடியை விற்கின்றனர். சர்ச்சைகளுக்கு பேர் போன இயக்குனர் ராம்கோபால் வர்மா அடுத்ததாக கேசிஆரின் வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுக்க உள்ளார். தனி தெலுங்கானா மாநிலத்திற்காக போராடி தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து சந்திரசேகர ராவ் பிரிந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தொடங்கியது உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் இப்படம் சித்தரிக்கிறது. இந்த வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு டைகர் கேசிஆர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கான தயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்று படம், லக்ஷ்மி, NTR உள்ளிட்ட படங்களை இயக்கி சர்ச்சைகளை கிளப்பியவர் இயக்குனர் ராம்கோபால் வர்மா. IPL போட்டியின் போது போட்டியை காணவிடாமல் ரசிகர்களுக்கு தொல்லை கொடுத்த தெலுங்கு டிவி நடிகை உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானாவின் உப்பல் விளையாட்டு மைதானத்தில் நேற்று ஹைதராபாத், கொல்கத்தா அணிகளுக்கிடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது விளையாட்டை காணச் சென்றிருந்த டிவி நடிகை பிரசாந்தி மற்றும் 5 பேர் துள்ளி குதித்து சத்தம் எழுப்பினர். இதை ரசிகர் ஒருவர் கண்டித்தபோது அவரை மிரட்டி மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரசிகர் வீடியோ ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பெயரில் நடிகை உட்பட 6 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் யானை கஸ்தூரி நாள்தோறும் ஷவரில் குதூகலமாக குளித்து வருகிறது. காரமடை பேருந்து நிலையம் அருகே உள்ள கோயில் தென்னந்தோப்பில் பகல் நேரங்களில் ஓய்வு எடுக்கிறது. அதே இடத்தில் கஸ்தூரிக்கு நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளது. தவிர பிற நேரங்களில் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் உள்ள யானை கொட்டகையில் அந்த யானை கட்டி வைக்கப்படுகிறது. இந்த கொட்டகைக்கு அருகிலேயே கஸ்தூரி யானைக்கு ஷவரும் அமைக்கப்பட்டுள்ளது. வெயில் நேரங்களில் இந்த ஷவரின் கீழே ஆனந்தமாக நின்று கொள்ளும் கஸ்தூரி தண்ணீரை வாரியும் ஊற்றிக்கொள்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வேப்பிலை மாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்கமான பூச்செறிதல் விழா நடைபெற்றது. இதில் மணப்பாறை நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மின்னொளியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ரதங்களில் பூக்களை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் அணிவகுத்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பெண்கள் பூக்களை தட்டில் எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்தி வழிபட்டனர். IPL போட்டியின் போது போட்டியை காணவிடாமல் ரசிகர்களுக்கு தொல்லை கொடுத்த தெலுங்கு டிவி நடிகை உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானாவின் உப்பல் விளையாட்டு மைதானத்தில் நேற்று ஹைதராபாத், கொல்கத்தா அணிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது விளையாட்டை காணச் சென்றிருந்த டிவி நடிகை பிரசாந்தி மற்றும் 5 பேர் துள்ளி குதித்து சத்தம் எழுப்பியுள்ளனர். இதனை ரசிகர் ஒருவர் கண்டித்தபோது அவரை மிரட்டி மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரசிகர் வீடியோ ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பெயரில் நடிகை உட்பட 6 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலம்பியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு பகுதியில் உள்ள கக்வா என்ற இடத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை அமைந்துள்ள மலைப்பகுதியில் நேற்று திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவை தொடர்ந்து பான் அமெரிக்கன் தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பிஜேபி குழுமம் சார்பில் சென்னையில் நீருக்கடியில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை மீனரங்கத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவங்கி வைத்தார். ஈஞ்சம்பாக்கத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மீனரங்கத்தில் வெளிநாடுகளில் இருப்பது போல் நீருக்கடியில் சென்று பல்வேறு வண்ண மீன்களை காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முற்றிலும் குளிர்சாதன வசதியுடன் பசுமையான சூழலில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தொட்டிகளில் வண்ண மீன்கள் கண்களை கவருகின்றன. இதில் நீர்வீழ்ச்சி, சதுப்பு நிலம், கடலோர பகுதி, ஆழ்கடல் உள்ளிட்ட 5 மண்டலங்களை விளக்கும் வகையில்
தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது.